தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். ஊழியர்களின் வேலை நேரம் மாற்றமின்றி தொடரும், தெளிவுபடுத்திய சவுதி அராம்கோ நிறுவனம். ஆகஸ்ட் 2020க்கு பின் சவுதி பங்குச்சந்தை 12,500 புள்ளிகளை தாண்டியுள்ளது. சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் 5000 மாணவர்களுக்கு AI துறையில் பயிற்சி அளிக்க உள்ளது. ஒரு வாரத்தில் சுமார் 19,199 சட்டவிரோதிகள் கைது. விரிவான செய்திகள். சவுதி அராம்கோ ஊழியர்களின் வேலை நேரம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அராம்கோ, ஊழியர்களுக்கான அதிகாரப்பூர்வ வேலை நேரம் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மாற்றமின்றி தொடரும் என உறுதி செய்தது. எண்ணெய் நிறுவனங்கள் சில வணிகப் பகுதிகளில் வேலை நேரத்தில் புதிய விருப்பத்தை அறிமுகப்படுத்திய பின் சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவியது. ஊழியர்கள் தங்கள் வேலை நேரத்தை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை மாற்ற அனுமதிக்கிறது. அதிக நெகிழ்வுத்தன்மையை அடைவதை நோக்கமாக கொண்ட தேவையான நிர்வாக விதிமுறைகளுடன் இது இணங்குகிறது. சவுதி பங்குச்சந்தையின் பொது குறியீடு 12,500 புள்ளிகளை தாண்டி ஆகஸ்ட் 2020க்கு பிறகு அதன் அதிகபட்ச நிலையை எட்டியுள்ளது. நிதிநிலை முடிவுகளின் வேகத்தால் தூண்டப்பட்ட எழுச்சி பெரும்பாலான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தது. முந்தைய வாரத்தில் 11,796.63 புள்ளிகளில் நிறைவடைந்த குறியீட்டு எண் சுமார் 5.8% மாத லாபத்தை குறிக்கிறது. சவுதி பங்குச்சந்தையின் பொது குறியீடு முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்புகளை முறியடித்த நிதி முடிவுகளால் இயக்கப்பட்டு 12,500 புள்ளி அளவை நெருங்கிவிட்டதால் நேர்மறையான திசையை நோக்கி செல்வதாக அல் ஜசீரா கேபிட்டல் குறிப்பிட்டது. சவுதி அரேபியாவில் 5000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கத்துடன் 30,000 மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் இலக்கின் ஒரு பகுதியாக எதிர்கால நுண்ணறிவு புரோகிராமர்களின் 5வது தொகுதிக்கான பதிவை சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் துவங்கியுள்ளது. இந்த திட்டம் பங்கேற்பாளர்களின் திறன்களை மேம்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படைகளை பங்கேற்பாளர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் முயல்கிறது. செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் மற்றும் கணினி பார்வை உள்ளிட்ட பல்வேறு பாடங்களை உள்ளடக்கிய பாடநெறி அரபு மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் வழங்கப்படும். 10 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் 2.5 மணி நேரம் நீடிக்கும் அமர்வு 25 மணி நேர பயிற்சியை கொண்டுள்ளது. மாணவர்கள் திட்டத்தில் பதிவு செய்து அதிகாரம் மற்றும் கல்வி அமைச்சகம் ஆகிய 2இன் அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களை பிப்ரவரி 29ஆம் தேதி வரை பெறலாம் என சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 8 முதல் 14 வரை நாடு முழுவதும் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு வாரத்திற்குள் சுமார் 19,199 சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 11,742 பேர் குடியுரிமை முறையை மீறியதற்காகவும் 4,103 பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காகவும் தொழிலாளர் சட்டங்களை மீறிய 3,354 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 46% ஏமனியர்கள், 53% எத்தியோப்பியர்கள் மற்றும் 1% பிற நாட்டினர். குற்றவாளிகளை அடைக்கலப்படுத்தியதற்காக 11 பேர் கைது செய்யப்பட்டனர். விதிமுறைகளை மீறியதற்காக மொத்தம் 57,532 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 52,411 பேர் ஆண்கள் மற்றும் 5,121 பேர் பெண்கள் ஆவர். பயண ஆவணங்களை பெறுவதற்காக 50,525 நபர்களும் பயண முன்பதிவுகளை முடிக்க 1,592 நபர்களும் பரிந்துரைக்கப்பட்டனர். மேலும் 9,813 நபர்கள் நாடு கடத்தப்பட்டனர். குற்றவாளிக்கு தங்குமிடம் அல்லது ஏதேனும் உதவி வழங்குபவர்களுக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக 1 மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கா, ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 911 என்ற எண்ணையும் நாட்டின் மற்ற பகுதிகளில் 999 மற்றும் 996 என்ற எண்களையும் அழைப்பதன் மூலம் விதிமீறல் வழக்குகளையும் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் மக்களை வலியுறுத்தியுள்ளது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.14, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 83.30, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 83.02, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 312.36, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம்.
சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 233 ரியால்கள், 1 பவுன் 1864 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5745 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 45,960க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.